யாழில் காப்போத்தர சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் மாணவர்களிடையே முருகல் நிலை காரணமாக கைகலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. குறித்த சம்பவம் நேற்று காலை 7:30 மணி அளவில் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் இடம்பெற்றிருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள காப்போத்தர சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் இரு பாடசாலைகளின் பரீட்சை நிலையமாக அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த பரீட்சை நிலையத்தில் நேற்று காலை 7:30 மணி அளவில் இரு பாடசாலை மாணவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. முருகல் கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் பரீட்சை நிலைய கண்காணிப்பாளரால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் முதலாம் பகுதி வினாத்தாள் நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பகல் 11:15 மணியளவில் வெளியிலிருந்து ஒரு தரப்பு பரீட்சை நிலைய வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்து ஒரு தரப்பு மாணவர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இதனையடுத்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர்களினால் மருதங்கேணி காவல் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த மருதங்கேணி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். தொடர்ந்தும் பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரினால் எழுத்து மூலமாக பரீட்சை நிறைவு பெறும் வரையான காலம் வரை காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு கோரி முறைப்பாடொன்றை மருதங்கேணி காவல் நிலையத்துக்கு வழங்கியிருக்கின்றார். இதனையடுத்து பரீட்சை நிறைவடையும் வரை நடமாடும் காவல்துறையினர் பாதுகாப்பினை வழங்க முன்வந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளினை மருதங்கேணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.